அவனுடைய வார்த்தையை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். கவனிப்போம். மத்தேயு 25:14-15. அன்றி பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஆகவே எங்களுக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசின உவமை, அவருடைய போதனை, அவருடைய சிந்தனை நாங்கள் கவனிக்க வேண்டும். அவனுடைய திறமைக்கு தக்கதாக நாங்கள் சொல்லக்கூடாது, நான் ஒன்றும் அறியாதவன் ஆண்டவரே, நான் ஒரு பேரை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, யாருன்னு சொல்ல முடியாது. அவனுக்குரிய தான் எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி அவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நாங்கள் சொல்லக்கூடாது, பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார், அவருக்கு வாசிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. பேதுருவுக்கு என்ன தெரியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவரிடத்திலே என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படிப்பட்ட திறமையை பயன்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்கள், சில வேளையில் நாங்கள் பைபிள் குழந்தைகளை படித்து PhD கூட முடித்திருப்பார்கள். ஆனால் நீதியில் இறங்கி 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆனால் சுவிசேஷம் சொல்பவர்கள் படித்திருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தம்முடைய ஊழியத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், ஒரு நாள் நாங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு திறமை இல்லை, எங்களிடத்தில் அந்த அழைப்பில் என்று சொல்ல, எங்களுக்கு கிருபையினாலே கிடைத்த ஊழியங்களை நானும் நீங்களும் சிறப்பாக செய்வதுதான் தேவனுடைய நோக்கம். அது மாத்திரம்தான் விசாரிக்கப்படும். பிரியமானவர்கள், என்னிடத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டார், பிரேசில்ல இருக்கிற தலைநகரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை விசாரிச்சியான்னு கேட்க மாட்டார். நம்முடைய சபையில இருக்கிற ஆத்துமாக்களை சரியாக நடத்தினியா, தேவனுடைய நீதியின்படி நடத்தினியா என்றுதான் ஆண்டவர் கேட்பார். அட்ஜஸ்ட் பண்ணி போறது கிடையாது. பாவம் என்று சொன்னால் பாவம் என்று சொல்ல வேண்டும். அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொண்டுமில்லை. நீங்க பாவம் செய்துட்டு வாங்க சேர்த்துக்கிட்ட சொல்ல முடியாது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் விசாரணை செய்வார். ஆகவே நானும் நீங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதமாக கிருபையாய் தந்த இந்த வாய்ப்புகளை நாங்கள் ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. நாங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்து ஒருவன் அனுப்புகிறான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கிறார். 5, 2, 1 கொடுக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு தாளந்தினுடைய பெறுமதியை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஒரு தாளந்து 6000 டெனாரி என்று சொல்லப்படுகின்ற காசு பெறுமதியானது. ஒரு தாலந்த், ஒரு டெனாரி என்று சொல்கின்ற ஒரு பணம் ஒரு நாள் கூலி. ஒரு நாள் கூலி. ஒரு நாளைக்கு ஒருவன் வேலை செய்தால், வேலை வாங்கினால், மேசர் வேலையோ கட்டிட வேலையோ தோட்ட வேலையோ வேலை செய்தால் அவனுக்கு கொடுக்கிற காசுக்கு பேர், பணத்துக்கு பேர் ஒரு டெனாரி. ஒரு தாளந்து என்றால் எவ்வளவு டெனாரி? 6000 டெனாரி. ஒரு நாளைக்கு வேலை செய்தால் ஒரு டெனாரி தான் கிடைக்கும். 6000 டெனாரியை ஒரே தடவையில் கொடுக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6000 டெனாரி 6000
நாட்களுக்குரிய கூலி. அப்படி என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது 16-17 வருஷத்துக்கான கூலி ஒரே நாளில் கிடைக்கும். உங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் அடிப்படையாக 4000 franc என்று வச்சுக்கொள்வோம். ஒரு மாசத்துக்கு, இது ஒரு நாளைக்கு பாருங்க கணக்கு. ஒரு மாசத்துக்குரிய சம்பளம் 4000 franc என்றால் 16-17 வருஷத்தால் மாச சம்பளத்தை எங்களுக்கு தந்தால் எப்படி இருக்கும்? அதை நீ வச்சு பிழைச்சுக்கொள் என்றால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பாருங்க. அவ்வளவு ஒரு பெரும் பணத்தை ஆண்டவர் அந்த எஜமான் அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 6000 denarii பேருந்து நாங்கள் பார்த்தால் 5 தாளந்து கொடுத்தவனுக்கு அப்போ எவ்வளவு ஆகும்? கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தாளந்து என்றால் எவ்வளவு? ஒரு கோல்டு, ஒரு பவுன் 8 கிராம். ஒரு டெனார் என்றால் 4 கிராம் பவுண்ட் கோல்ட் சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம் 20 தொடக்கம் 40 கிலோ பவுனை ஒரு தாளந்து சமனாக்குகிறது. ஒரு தாளந்து. இப்போ நாங்கள் அந்த 40 கிலோ பவுனுக்கு நாங்கள் கணக்கு பார்க்கலாம். இப்போ இவ்வளவு காசு போகுது. ஆகவே தேவஜனமே, இதிலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் மிகப்பெரிய பெரிய ஒரு தொகையை அந்த எஜமான் அந்த வேலைக்காரர்களுக்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவனுக்கு எப்படி என்றால் 2 பெற்றுக்கொண்டவனுக்கு எவ்வளவு, 5 பெற்றுக்கொண்டவனுக்கு எவ்வளவு. தேவஜனமே, நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுக்கின்ற பொறுப்பு அவ்வளவு பெரிய காரியம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பெரிய காரியம் பிரியமானவர்களே. ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பெரிய பொறுப்பை நம்மிடத்திலே தருகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அவ்வளவு ஒரு தாளந்து அவ்வளவு பெருமதியானது என்று சொன்னால், எங்களிடத்திலே கொடுக்கப்படுகின்ற ஊழியங்களும் அவ்வளவு பெருமதி வாய்ந்தது என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த பெருமதி எப்பொழுது விளங்கும்? பஸ் திரும்பி வந்து விசாரிக்கும் பொழுதுதான் விளங்கும். ஆஹா, அப்படியா என்று சொல்லி எங்களுக்கு விளங்கும். பெரியமானவர்களே, கவனிப்போம். மத்தேயு 25:16 தொடக்கம் 18. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்து வாங்கினவனோ போய் இடத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவனவனுடைய திறமைக்கு தக்கதான். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி, ஆண்டவருடைய அனுக்கிரகத்தின்படி ஊழியங்கள் ஒவ்வொரு விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று ஆண்டவர் அனுக்கிரகமாக வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிற காரியம், 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னும் அதை பெருக்க விரும்புகிறான், அதற்காக பிரயாசப்படுகிறான், அதற்காக உழைக்கிறான். 2 தாளந்தை பெற்றவனும் ஓகே, அவனிடத்தில் கிடைத்ததை அவன் பெருகச் செய்வதிலே கவனமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்கிறான்? எஜமானுடைய பணத்தை புதைத்து வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கலாம், இந்த உக்கிரானக்காரன் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 4:1-2 கவனிப்போம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அவர் அலுவலக மேலாளர் அல்லது நிர்வாக அதிகாரி மட்டுமே, பொஸ் அல்ல, எஜமான் அல்ல. சரி, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய ரகசியங்களில் உக்கிரானக்காரன் என்று மன்னிக்கொள்ள கடவுள். உக்கிரானக்காரன் என்றால் உண்மை உள்ளவன், அவ்வளவுதான்.
தேவ ஜனமே, ஊழியங்கள் எனக்கும் உங்களுக்கும் தேவன் கிருபையாய் தந்த காரியங்களிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்? எனக்கும் உங்களுக்கும் ஊழியங்களை தந்த, எனக்கும் உங்களுக்கும் ஊழியங்களை தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் ஆண்டவர் தருகின்ற காரியங்களை நாங்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற காரியம். உக்ரானக்காரர் பாஸ் உங்களுடைய தந்துட்டு போகிற பணத்தை அவர் திரும்பி வரும் பொழுது கணக்கு சொல்ல வேண்டும். எனக்கு கொழும்பிலே என்னுடைய பாஸ் எனக்கு ஒரு பொறுப்பை தந்துட்டு போனார். அவர் போன பொழுது நான் திறப்பை கொழுவி விட்டு நான் தூங்கி கொண்டிருந்த பொழுது என்னோட கூட இருந்த நண்பர்களே அந்த திறப்பை எடுத்துக்கொண்டே கடையிலே போய் அந்த கம்யூனிகேஷன் சென்டரில் போய் பணத்தை 10,000 ரூபாவை லாட்சியில் கிடந்ததை எடுத்துக்கொண்டு அப்படியே அடிச்சுட்டு அவங்க கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு பக்கத்தில் வந்து பேசாமல் படுத்துட்டாங்க 2 பேர். விடிய ஒழும்பி போய் கடையை திறந்த என்னுடைய மற்ற நண்பர் ஃபோன் பண்ணினார், லாட்சி எல்லாம் இதாக இருக்குது, காசு 1% இல்லை என்று சொல்லி உடனடியாக போலீஸுக்கு அறிவித்தார். போலீஸ் வந்து சொன்னார்கள், அது திறப்பு போட்டு எடுத்தபடியினால இது வேற கள்ளன் எடுக்க இல்லை என்று சொல்லி. உண்மைதான், அவர்கள் சொல்லுகின்ற முறையும் உண்மைதான். ஆகவே நான் ஒரு மணித்தியாலத்தில் 10,000 ரூபாவை நான் தூக்கி கொடுத்துட்டேன். ஏனென்றால் ஆண்டவருக்கு சோத்திரம், நாங்கள் பணத்துக்கு மேலே இருந்த காலம் அது. அந்த 10,000 ரூபா ஒரு பெரிய பணம் கிடையாது எனக்கு அந்த நேரம். ஸோ ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இதில் நாங்கள் பார்க்கிற காரியம், பஸ் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து போலீஸாரிடம் மீண்டும் எங்கள் எல்லாரையும் அழைத்து சென்று சொன்னார், இவன் என்னை காட்டி இவர் இந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டார் எனக்கு தெரியும் என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அதனால இதில் இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கணும் என்று சொன்னார். விசாரித்த பொழுது 2 பேர் உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். ஏனென்றால் இதை விசாரித்த பொழுதுதான் அங்கேயோ ஒட்டகனா ரவுண்ட் ரோட்டில் இரவு 2 மணிக்கு 2 பேரையும் கண்ட ஒருவர் சொல்லிவிட்டார், இந்த பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய 2 வேலைக்காரர் 2 மணிக்கு கண்டனான் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. நாங்கள் உண்மையாக இருந்தும் அந்த சாட்சியம் இல்லாவிட்டால் நாங்கள் காசையும் கொடுத்தபடியாலே நாங்கள் குற்றவாளிகளாக இருந்திருப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாக மறைப்பதற்கு ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எங்களை மற்றவர்கள் துன்பப்படுத்தினாலும் சரி, துயரப்படுத்தினாலும் சரி, நெருக்கினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, சிறுமைப்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். எனக்கு உங்களுக்கும் கொடுத்த அழைப்பின்படி நாங்கள் ஊழியங்களை செய்வதைத்தான் அவர் பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு யாரும் ஒளிவு மறைவோட எதையும் காண்பிக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே ஊழியக்காரன் என்றால் உக்ரானக்காரனாய் இருக்க வேண்டும். பொஸ்ஸுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாளந்து என்றால் என்ன? வெறும் பணமா? சத்தியத்தின்படி தாளந்து இயேசு இந்த காரியத்தை சொல்லுகிறார். எனக்கும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவ ராஜ்யத்தை எவ்வளவு விஸ்தரிக்க முடியுமோ அதற்கு கை கொடுப்பதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற சத்தியம் காரியம். நாங்கள் பார்க்கின்ற காரியம் முதலாவது, என்னுடைய ஜீவனை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆகவே தேவ ஜனமே, முதலாவது நானும் நீங்களும் ஆண்டவர் கிருபையா எங்களுக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் விழுந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. நாங்கள் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய ஜீவனை காத்துக் கொள்கிறவர்களாக, நித்திய ஜீவனை காத்துக் கொள்கிறவர்களாக முதலாவது நாங்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ சபைகளிலே ஊழியங்களால் வருகின்ற உபத்திரவங்கள், பிரச்சனைகளால, காயங்களால, வேதனை
வேதனைகளால எத்தனை பேர் சபைகளிலே விட்டு வெளியிலே நிற்கிறார்கள், வீட்டிலே சும்மா இருக்கிறார்கள். தவறான சத்தியத்தின்படி வீட்டிலே இருந்து ஆராதித்தால் போதும் என்கிற காரியங்களை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள தெரிய வேண்டும். ஆண்டவர் தந்த அருமையான வாய்ப்புகளை அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தரிக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எவ்வளவு முக்கியமான பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்பு தான் தாளந்து. முதலாவது, நான் என்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் சத்தியத்தை விட்டு வெளியிலே போகாமல், நித்திய ஜீவனை இழந்து போகாமல், எங்களுடைய சொந்த பிள்ளைகளை, சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும். கத்தரிக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிற்றை என்ன சொல்லத்தான் வேணும். நீங்க படியால கண்ணை மூடிக்கொண்டு போனா தலைக்கு குளிவீர்கள், சொல்லத்தான் வேணும். இங்க வாங்க, ஒளிம்பி தெரியாதங்க, கதிரையில இருங்கன்னு சொல்லத்தான் வேணும். சிற்றை அண்ணனுக்கு தம்பி அடிச்சார் குழங்கால இருன்னு சொல்லத்தான் வேணும். கத்தரிக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆண்டவர் கிருபையாய் தந்த அழைப்பு, கிருபையாய் தந்த சந்தர்ப்பம், அதுதான் தாளந்து. பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 5 தாளந்து, இன்னொருவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 2 தாளந்து, இன்னொருவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 1 தாளந்து. ஆகவே நாங்கள் நமக்கு ஆண்டவர் தந்த இந்த பெரிய சிலாக்கியமாகிய இந்த சந்தர்ப்பத்தை, ஊழியங்களை செய்வதற்கு தருகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெருக்குவதிலே நாங்கள் தீவிர கவனமுடையவர்களாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கின்ற காரியம், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவஜனமே, எந்த மொழி பேசுகிறார்கள்? என்னுடைய ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் ஒருவர் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் எத்தனையோ மொழிகள் உள்ள புதிய ஏற்பாடு சிறிய புஸ்தகங்களை நான் கொண்டு திரிகிறேன். 2 பேர் ஜெர்மன் தேசத்திலே, ஒருவர் சுட்காட், ஒருவர் டோர்ட்முண்ட். அவர்கள் வீதியிலே சுவிசேஷம் சொல்லும் பொழுதே நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களை இந்தியர்கள் என்று நினைத்து அவர்கள் என்ன மொழி பேசுகிறீர்கள் என்று கேட்டு தந்தார்கள் புதிய ஏற்பாடு நோட்டீஸ்களை. அப்பொழுது நாங்கள் இப்படி எங்களுடைய இதை குறித்து பேசினோம். உண்மைதான் பிரியமானவர்களே, நம்முடைய தமிழாக்கள், நம்முடைய சகோதரர்கள் என்ன மொழி பேசுகிறவர்களோ எல்லாவற்றையும் புஸ்தகத்தை பேக்கிலே வைத்துக் கொண்டு கேட்டு ஆண்டவரை மொழி தெரியாதவர்களுக்கு கூட அறிவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நம்மோட வேலை செய்கிறவர்கள் எந்த மொழி பேசினாலும் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை விளங்கப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கு கண் தெரியாது, முழுமையாக ஒரு 10% மாத்திரம்தான் கண் தெரியும். அப்படிப்பட்ட சகோதரன் 6 நாட்களும் வீதியிலே இறங்கி ஆட்கள் நடந்து திரிகிற இடங்களிலே நின்று ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் எடுத்து ஜெபம் பண்ணுவார். பல அனுபவங்களை என்னிடத்திலே பகிர்ந்து கொள்வார். ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு முன்னுக்கு நின்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கூப்பிட்டவரை கண்டிச்சுதான், நீங்கள் இதில் நின்று அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி. ஆனாலும் அவர் அதற்கு தூரத்துக்கு அங்கால நின்று அறிவிக்கிறார். தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த வாய்ப்புகளை நாங்கள் வீணாக்க கூடாது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பெரிய பணக்காரர், பெரிய வசதியானவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சொல்ற காரியம், சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் தாளந்து.
பொதுவாக நாங்கள் நினைத்துக் கொள்வது பாடல் படிக்கிற தாளந்து, பிரசங்கம் பண்ணுகிற தாளந்து, இசைக்கருவிகளை வாசிக்கிற தாளந்து, நன்றாக சமைக்க தெரிகிற தாளந்து, இப்படியே நாங்கள் தாளந்து என்றால் நினைக்கிறது தாளந்து. இது சந்தர்ப்பம். அடுத்ததாக சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அப்படியே சபையை விட்டு தள்ளிவிட வேண்டுமா? சங்கத்தை விட்டு தள்ளிவிட வேண்டுமா? நானும் நீங்களும் அவனுடைய ஜீவனை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களிலே இருந்து விழுந்து போக விட்டுவிடக்கூடாது. பிரியமானது, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய். 2 காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களை ஒப்புரவாக்குகின்ற காரியங்களை செய்ய வேண்டும். நாங்களும் சோதனைக்குட்பட்டு விழுந்து போகாதபடி காத்துக் கொள்வதிலும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற தாளந்துகள் இவைகள் தான் சந்தர்ப்பங்கள். நானும் நீங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெருக்குவதிலே தான் கவனமாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் பாருங்களேன். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பஸ் திரும்பி வந்து அந்த தாளந்துகளை குறித்து கேட்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனுடன் நிலத்துக்கு கீழே புதைத்து வைத்து விட்டு இருக்கிறான். மற்றவர்கள் அதை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவஜனமே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், மனுஷர்கள் வயசு போய் ஒரு வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. இன்னும் வயசு போனால் ரூமை விட்டு வெளியில வர முடியாது. இன்னும் வயசு போனால் கட்டில விட்டு ரங்க முடியாது. இது எங்களுடைய சிந்தனையில அறிவில தெரிய வேண்டும். நாட்களை இன்னும் அறிவைத்தாங்க மோசே ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற காரியம். தவறான இடங்களிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லலாம். ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி நானும் நீங்களும் வளர வேண்டும் என்ற சத்தியத்தை நாங்கள் போதிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். ஆண்டவர் நமக்கு தருகின்ற சந்தர்ப்பங்களை புதைத்து வைக்காதபடி, காலத்தை வீணாக்காதபடி, தேவனுடைய ராஜ்யம் பெருகத்தக்கதாய் ஏதாவது ஒரு செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற காரியம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். கவனிப்போம். மத்தேயு 25:19 தொடக்கம் 21. வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினர் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மை கொண்ட ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். இதை நான் 1000 மடங்கு நம்புகிறேன். பிரியமானவர்களே, சிறைச்சாலையிலே நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதிலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்னார். தேவஜனமே, எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சிறிய சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எனக்கென்று ஒரு சுயமாய் சிந்திக்காதபடி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இது எப்படி பிரயோஜனப்படும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து ஆண்டவருக்காக நானும் நீங்களும் உண்மையாய் இருப்போமாய் இருந்தால் ஆண்டவர் இதற்கான பதிலை ஆண்டவர் தருவார். அநேகத்தின் மேல் உடைய அதிகாரியாக வைப்பார். எங்களுடைய ஊழியங்களை, எங்களுடைய தாளந்துகளை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர் வர்த்திக்க செய்வார். பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. நாங்கள் இயன்றவரை ஆண்டவர் தருகின்ற சந்தர்ப்பத்திற்கு கொஞ்சத்திலேயும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இருக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உயிரை கொடுத்து எவ்வளவோ பேர் மிஷனரிமார் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். எங்களை ஆண்டவர் ஈரானுக்கு போக சொல்லல, சவுதி அரேபியாவுக்கு போக சொல்லல. நம்மை ஆண்டவர் நம்மோட இருக்கிற மக்கள் மத்தியில, நம்முடைய மொழி பேசுகிற மக்கள் மத்தியில, நம்முடைய வீட்டை வருகிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய
ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், கொஞ்சத்திலே உண்மையாக இருப்போம். வாசிப்போம் தொடர்ந்து 25, 22, 24. 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். எஜமானுக்கு ஒரு சந்தோஷம். திரும்பி வந்த பொழுது என் பிசினஸ் ஒரு கடையை கொடுத்துட்டு போனா பொடியான் 2 கடை வச்சிருக்கிறான், இன்னொருத்தன் வந்து 3 கம்பெனி திறந்திருக்கிறான். பஸ்ஸுக்கு பெரிய சந்தோஷம், அவருக்கு பணம் கிடைச்சா காணும். அதான் எஜமான், பெரிய சந்தோஷம். ஒரு பாட்டி ஒன்று வைப்போம், அதுதான் சாதாரணமான உலகத்துக்குரிய எஜமானுடைய சந்தோஷம். ஆனால் தேவனுடைய சந்தோஷம் எதை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே? அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்தால் ஆண்டவருக்கு வருகின்ற சந்தோஷம், தேவ தூதர்கள் அல்லவா மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். எவ்வளவு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க நம்மை உண்டாக்கின தகப்பன் ஆசையாய் இருக்கிறார், வாஞ்சியாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் ஒருவனை சபைக்கு அழைத்து வந்து அவனுக்காக நாங்கள் பரிந்து பேசுவோமா இருந்தால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார் அல்லவா பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அல்லவா பிரியமானவர்களே. அதுதான் நம்முடைய தேவனுக்கு சந்தோஷம். பிரியமானவர்களே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 24ஆம் வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அதனால தான் நான் ஒழிச்சு வச்சுட்டேன், புதைச்சி வச்சுட்டேன் என்றவன் பதில் சொல்கிறத நாங்கள் பார்க்கணும். தேவஜனமே, தாளந்துகள் கொடுக்கப்படுவது வியாபாரங்களை விஸ்தரிப்பதற்கு. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், தேவனுடைய ராஜ்யத்திலே எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதனால் தான் அங்கே ஒரு புஸ்தகத்திலே குறிக்கப்படும் உண்மை உள்ளவர். இல்லாவிட்டால் இந்த ரெக்கார்ட் இல்லாவிட்டால் அப்படி தெரியும் நானும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தோமா இல்லையா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு பதிவை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய சந்தர்ப்பங்களை எங்களுடைய அழைப்பின்படி கிருபையின்படி நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக ஓடுவோம். கவனிப்போம் 25 தொடக்கம் 28 வசனங்கள். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்திலே செய்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். எந்த ஒரு குறுக்கு வழியிலும் எந்த ஒரு காரியங்களையும் சிந்திக்க கூடாது. ஆண்டவர் என்னை அழைத்து ஒரு தாளந்தை தந்திருந்தால், 5 தாளந்தை தந்திருந்தால், 2 தாளந்தை தந்திருந்தால், 1 தாளந்தை தந்திருந்தால், உண்மை உள்ளவர்களாக நாங்கள் அதற்காக உழைக்க வேண்டும், ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான காரியம். ஆண்டவர் எத்தனை எனக்கு கொடுத்தால் அதை நாங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக ஓட வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எங்களுக்கு கொடுக்கப்படாத ஒன்றை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் அதற்காக பிரயாசப்பட்டு காலத்தை நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்காதபடி ஆண்டவர் தருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவருடைய ராஜ்யம் விஸ்தரணமாகும்படி நானும் நீங்களும் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய உண்மையான அழைப்பு. நாங்கள் கவனிக்கலாம் 27ஆம் வசனம். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனுக்கு இந்த தாளத்தை எடுத்து 10 தாளங்கள் அவனுக்கு கொடுங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே
வட்டி வாங்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு உலகத்துக்குரிய எஜமான் வந்தால் அவருடைய குறி பணம் பெருகி இருக்கா இல்லையா. அதனால இந்த வார்த்தையின்படி தவறாக நினைக்கக்கூடாது. இயேசு உலகத்துக்குரிய எஜமான் வந்தால் அவருடைய குறி என்ன? பணம் பெருகிறதா இல்லையா, அதுதான் குறி. அதே போல நம்முடைய தேவனுக்குரிய குறி ஆத்தும ஆதாயம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் வந்தால் கேட்கின்ற காரியம், நீ என்ன செய்தாய் மகனே, என்ன செய்தாய் மகளே, உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தேனே. சந்தர்ப்பம் என்று சொன்னால் பாட்டு படிக்கிற தாளந்து, பிரசங்கம் பண்ற தாளந்து, ஏதோ 4 பேரோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, எல்லாம் தாளந்து தான். ஆகவே தேவஜனமே, ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடுவோம். ஒன்றை நாங்கள் புதைத்து வைத்துவிட்டு தெரியாது போல இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சந்தர்ப்பங்களை வீணாக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக